பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளியின் மூலமாக உம்மை நாங்கள் ஆராதிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக தேவன் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டியிருக்கிற நன்மையான இவ்வுகளுக்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த காலை ஆராதனை உம்முடைய தெய்வீக கரத்தில் நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் யாவரும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நாம்னே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன் என்ற பாடலை நாம் யாவரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், பாசத்தால் உம் பாதம் பற்றி கொள்வேனே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் நினைப்பேனே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும்படிதனை காட்டுபவரே, நம்பி வந்துனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஆராதனை செய்வோம். இது ஆராதனை செய்கிற ஒரு நேரம். சங்கீதக்காரன் சொல்கிற வசனத்தின்படியாய், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாய், கர்த்தர் நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன், என் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வசனத்தின்படியாய் இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் யாவரும் ஒரு மனதோடு கூட ஒரே சிந்தையோடு கூட நாம் இணைந்து நம் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி அப்படி நாமத்தை நாம் உயர்த்துவோம். இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும், இந்த நாளின் ஒரு நிமிடமும்
உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே
ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அப்பா ஆண்டவரே நீர் எங்கள் மத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்திலே இடைப்படுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை ஆராதனை வேளையில கூட ஆண்டவரே, ஓ ராஜாதி ராஜாவை ஆண்டவரே, ஓ கர்த்தாதி கர்த்தரை ஆண்டவரே, நாங்களுடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மனுஷர்கள் மத்தியில் ஆண்டவரே நீ வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காஸ்தனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காஸ்தனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. ஆமாண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை வெளியிலே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் அப்பா உம்முடைய தெய்வீக கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய தெய்வீக மாறாத உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இம்மற்றும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் யாவரும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்த ஆண்டவர் தொடர்ந்து எங்களை யாவரையும் உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய ஆளுகையினாலே உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் எங்களை வழிநடத்தும்படியாய் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது நம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டு நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே பேசுகிற தெய்வம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுகிற ஆண்டவர். இந்த கால வேளையிலே இந்த காணொளியின் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் இடைப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நியற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 58 வரை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக இந்த 58ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு தெளிவாக திட்டமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் தெளிவாக திட்டமாக இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 58ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விரதவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருகர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லி இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆகையால் என்று சொன்னால் இதற்கு மேலே ஏதோ ஒரு சம்பவம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் என்று சொல்லி நாம் மேலே பார்ப்போம் என்று சொன்னால் இங்கே 55ஆம் வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். படியேற்பட்ட காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தண்டனை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் படியேற்பட்ட காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு ஒரு மிருகம் மறிக்கப்படுகிறது. அந்த மிருகம் சிந்தப்படுகிற இரத்தத்தினால தான் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன் மீட்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் புதிய ஏற்பட்ட காலத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, பாவத்தின் சம்பளம் நியாயப்பிரமாணம் என்கிறதான அந்த நியாயப்பிரமாணத்தை அவருடைய மரணத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து அந்த மரணத்தின் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே 56ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது மரணத்தின் கூர் பாவம் என்பது, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்பது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 57ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய மரணத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, போராட்டத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீ நானும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம் 58ஆம் வசனத்தில். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற
பிரயாசங்கள் விரதாவாய் போகாதபடிக்கு என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஜபம் செய்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கின்றோம். இப்படிப்பட்டதான தேவனுக்காக வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை விரதாவாக போகாதபடிக்கு நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிற 3 வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்கின்ற போது, எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விரதவா என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முதிர்ந்தவர்களாய் வாழ்வதற்கு, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால் உறுதிப்பட்ட ஒரு வாழ்க்கை. உறுதிப்பட்ட வாழ்க்கை என்ன என்று சொன்னால் நாம் தெளிவாய் பார்ப்போம் என்று சொன்னால் நிலையான வாழ்க்கை, ஒரே நிலையில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். ஆலயத்துக்கு போனால் ஒரு வாழ்க்கை, வெளியே போனால் ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை, காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு வேஷம் போட்டுக்கொண்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முகமுடியை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மேலே ஒரு பசுத்தோலை போற்றிய ஒரு வாழ்க்கை அல்ல, உண்மையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒரு புதிய சிருஷ்டியாக, உறுதிப்பட்டவர்களாக, நிலையான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் நிலையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஜெபிக்க மறந்துடுவோம், ஆலயத்துக்கு போவது நம்ம மறந்து விடுவோம். இயேசுவையே நம்ம என்ன பண்ணுறோம், மறுதலித்து நான் ஜெபித்தேன், நான் காணிக்கைகளை கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி சூழ்நிலைக்கு கேட்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. சின்ன ஒரு போராட்டம், சின்ன ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உடனே நம்ம ஆண்டவரை மறுதலித்து விடுகிற ஒரு வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வதற்காக தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையிலே உறுதியாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வரட்டும், என்ன போராட்டங்கள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் பாத்திரவான்களாக உறுதியாக நிலைத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 எடுத்துக்காட்டோடு கூட உங்களை நான் எடுத்துக்காட்டு கடந்து போகலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோபு என்கிறதான ஒரு பக்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு யோபு என்று ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி விலகுமாய் இருந்தான். பாருங்களேன் பிரியமான தேவ பிள்ளைகளே, யோபு என்கிறதான அந்த பக்தன் தேவனுக்கு பயந்து உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை, பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் யோபு என்கிறதான பக்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது. பாருங்களேன் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு கஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வறுமைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆஸ்தி எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. அவனுக்கு பாருங்களேன் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தாங்க, 7 குமாரர்கள், 3 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் மரித்து போகிறதை பார்க்கிறோம். அவருடைய சரீரம் முழுவதும் வியாதிகள் பருக்கினாலே அவன் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவன் தேவன் எதற்காக அழைத்தார், அவன் எப்படி உண்மையாக இருந்தானோ அதே போலதான் கடைசி வரைக்கும் தேவன் உறுதியாக அழைக்கப்பட்ட அழைப்பிலே
உத்தமமான வாழ்க்கையிலே பக்தி உள்ள வாழ்க்கையிலே, ஜெபமுள்ள வாழ்க்கையிலே, விசுவாசம் உள்ள வாழ்க்கையிலே அவன் உறுதியாய் தரித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலே நான் பண்றேன் நான் வந்தேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே யோசித்து பாருங்கள். யோபுவுடைய வாழ்க்கையிலே அவன் நல்ல சீமானாய் வாழ்ந்தான், நல்ல ஆஸ்தி உள்ளவனாய் வாழ்ந்தான், 10 குமாரர்களோடு கூட அவன் வாழ்ந்தான். அந்த தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்டவனாய் வாழ்ந்தான். ஆனால் பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தபோது அவனுடைய சொத்து, அவனுடைய எல்லாம் அழிந்து போனது, அவனுடைய குமாரர்கள் மரித்து போனார்கள். அவன் பாருங்களேன், ஒரு நடுத்தெருவிலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்கிற வாழ்க்கை. அவன் வேலைக்காரருக்கு முன்பாக, அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, அவன் மனைவிக்கு முன்பாக, அவனுடைய நண்பர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் அவனுக்கு அழைத்த அந்த அழைப்பிலே அவன் உறுதியாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் வந்த போதிலும் அவன் அசைக்கப்படாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையிலே, பக்தியிலே, விசுவாசத்திலே, உண்மை உள்ள வாழ்க்கையிலே, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலே அவன் உறுதியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா, சின்ன ஒரு போராட்டம், சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் யோபுவுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவன் தன் உண்மையாக யோபு பக்தன் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை கடைசியாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். 150 ஆண்டுகளுக்கு பின்பு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வட மாநிலத்திற்கு மிஷனரியாக வந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கே பாருங்களேன், அஸ்ஸாம் என்கிறதான அந்த மாநிலத்திலே அங்கே தேவனுடைய பணி செய்யும்படியாக அங்கே வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது நாகா என்கிறதான ஒரு காட்டுவாசிகள் மத்தியிலே ஆணுடைய திருப்பணியை அங்கே செய்யும்படியாக வந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நாகா தேசத்தில் அந்த மனிதர்கள் மத்தியிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த தேசத்திலே, அந்த கிராமத்திலே ஒரு குடும்பம் இயேசுவை ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கிராம தலைவன் இதை கேள்விப்பட்டவுடனே, இது எப்படி நம்ம கிராமத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று சொல்லி எல்லார் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கூட வர செய்து அந்த குடும்பத்தை 2 பிள்ளைகள், மனைவி, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பம் முழுவதுமாக மரத்திலே கட்டிவிட்டு, அங்கே அந்த தலைவன் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, இன்றைக்கு இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் மரித்து போவார்கள் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் என்று சொன்னபோது உடனே 2 அம்புகள் அவருடைய 2 பிள்ளைகளுடைய இருதயத்தை பிளக்கப்பட்டது. 2 பிள்ளைகள் உயிர் துடித்து அவன் கண்களுக்கு முன்பாகவே 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். இன்னொரு சான்ஸ் உனக்கு நான் கொடுக்கிறேன், இன்னொரு முறை உனக்கு நான் சொல்றேன், இயேசுவை மறுதலி, இல்லை என்று சொல்ல அவனுடைய மனைவியும் இன்றைக்கு மரித்து போவார்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவனிடத்தில் அந்த தலைவர் கேட்கின்றான். உடனே அவன் சொல்லுகிறான், யார் இல்லை எனினும் நான் பின்தொடருவேன், பின்னோக்கி நான் என்று சொல்லி மீண்டுமாக இந்த பாடலை பாடுகிறான். இன்னொரு அம்பை அவருடைய மனைவியுடைய இருதயத்தை துளைக்கப்பட்டது. அவள் உயிர் துடித்து இரத்த வெள்ளத்தில் மிதந்து அவள் மரித்து போனாள். 3வதாக ஒரு சான்ஸ் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ இயேசுவை மறுதலி, இல்லை என்றால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்கிறார்கள். உடனே அவன், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான் என்று சொல்லி இந்த பாடலை அவன் பாடுகிறான். ஒரு அம்பு அவன் இருதயத்தை பிளக்கின்றது. அவனும் இரத்த வெள்ளத்திலே மரிக்கின்றவனாய் கீழே விழுந்து கர்த்தருக்குள்ளாக அவன் மரிக்கிறதை பார்க்கிறோம். உடனே அந்த தலைவர் வியப்படைந்து, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இந்த இயேசுவுக்காக இந்த குடும்பம் உயிர் பிரிக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தலைவன் அந்த கிராமத்துக்கு மக்கள் முன்பாக அறிக்கை இடுகிறதை பார்க்கிறோம்.
அந்த தலைவர் இப்படி அறிக்கை எடுக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாகா என்கிறதான அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகா என்ற அந்த தேசம் இன்றைக்கு நாகாலாந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேசமாக, இன்றைக்கு அந்த நாகாலாந்து தேசத்தில் முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம்தான் நாகாலாந்து தேசம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, தன் பிள்ளைகள் கண்ணுக்கு முன்பாக மறிக்கின்றார்கள், தன்னுடைய மனைவி மறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையிலே, பக்தியின் வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, நம்பிக்கையின் வாழ்க்கையிலே அவன் உறுதியாய் தரித்திருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? சிந்திப்போம், செயல்படுவோம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக கேட்ட ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, ஆண்டவரே நம்பிக்கையின் வாழ்க்கையில, ஆண்டவரே பக்தியின் வாழ்க்கையில உறுதிப்பற்றவர்களாக எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, பிள்ளைகள் மாறாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தேவன் அவர்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதாக்கள் நிலைத்திருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவராக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க, சமாதானம் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.